பிரபல பாடகியும் இசையமைப்பாளருமான பவதாரணி ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு ஈவினிங் காலமாயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் டாப் மியூசிக் டைரக்டராக வலம் வந்துட்டுருக்க இளையராஜா அவங்களோட மகள் பவதாரணி இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் தன்னோட 47வது வயதில் காலமாயிருக்காங்க. இவங்க கடந்த 1976 வருஷம் ஜூலை 23ஆம் தேதி பிறந்திருக்காங்க. கடந்த சில வருடங்களாகவே கேன்சர் நோயால் ரொம்பவே அவதிப்பட்டுட்டு வந்த பவதாரணி ஸ்ரீலங்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு காலமாயிருக்காங்க. லாஸ்ட் 1984 வருஷம் மலையாளத்தில் வெளியான மை டியர் குட்டிச்சாட்டன் அப்படின்ற ஒரு மூவி மூலமாக இவங்க சினி இண்டஸ்ட்ரியில் களமிறங்கியிருந்தாலும் 1995 வருஷம் பிரபுதேவாவோட ராசையான்ற மூவி மூலமாக தான் இவங்க தமிழ் சினி இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரோ ஆயிருக்காங்க. அந்த மூவியில் மஸ்தானா மஸ்தானா அப்படின்ற ஒரு பாடல் தான் இவங்களோட குரலில் ஒழிச்ச முதல் பாடல் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பாடகியாக மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய திரைப்படங்களுக்கு இவங்க இசையமைப்பாளராகவும் திகழ்ந்து வந்திருக்காங்க. பாடகி பவதாரணி அவங்களுக்கு கடந்த 2005 வருஷம் சென்னையை சேர்ந்த ஆர் சபரிராஜ் அப்படின்றவங்க கூட கல்யாணம் நடந்துச்சு. இவங்க பிரபல பத்திரிகையாளர் ராமச்சந்திரன் அவங்களோட மகன் அப்படின்றதும் சொல்லப்படுது. சபரிராஜ் அவங்க சென்னையில் புகழ்மிக்க விளம்பர நிறுவனம் ஒன்று நடத்திட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இவங்களோட கல்யாணம் கடந்த 2005 வருஷம் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் நடந்தது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 19ஆம் தேதி சென்னை மேயர் ராமநாதன் செட்டியார் அரங்கில் இவங்களோட கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. பவதாரணி நிறைய சவுத் இந்தியன் லாங்குவேஜ் மூவிஸில் பாடல்களை பாடியிருக்காங்க. குறிப்பாக பாரதி படத்தில் இவங்க பாடின மயில் போல பொண்ணு ஒன்று அப்படின்ற ஒரு மூவி தேசிய விருதை பெற்றுச்சு. பின்னணி பாடகியாக இருக்கும்போதே தன்னோட அப்பா அண்ட் சகோதரரை தொடர்ந்து இசையமைப்பாளராக கடந்த 2002 வருஷம் ஆங்கில படமான மிடியர் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு மூவிக்கு இசையமைச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து 2003 வருஷம் தெலுங்கில் ரிலீஸ் ஆன அவுனா அப்படின்ற மூவிக்கு இசையமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியில் ஷில்பா செட்டி நடிப்பில் வெளியான ஃபிர் மிலேஜ் படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. இந்த மூவியோட இசை நல்ல பாராட்டுகளை பெற்ற போதும் கூட தொடர்ந்து இவங்களால ஹிந்தியில் இசையமைக்க முடியாமல் போயிருச்சு. 2005 வருஷம் கன்னட திரைப்படமான கியா கியா அப்படின்ற ஒரு மூவிக்கு இசையமைத்த பவதாரணி அதுக்கப்புறம் தமிழ் மூவிஸுக்கு இசையமைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த வகையில் அமிர்தம், இலக்கணம், வெள்ளச்சி, போரிட பழகு, கல்வர்கள், மாயநதி இந்த மூவிகள் எல்லாம் இவங்க இசையமைச்சிருக்காங்க. தன்னோட கணவரோட ஹோட்டல் பிஸ்னஸை ஒரு புறம் கவனிச்சிட்டு வந்த இவங்க இண்டிபெண்ட் ஆல்பங்கள் உருவாக்குறதுலையும் ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வந்திருக்காங்க. கடைசியாக 2019 வருஷம் இசையமைச்ச மாயநதி படத்தை தொடர்ந்து 3 படங்களில் இசையமைக்க ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த மூவிஸை இசையமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேன்சர் நோயால் தீவிர பாதிப்பு ஏற்பட்டு இயற்கை மருத்துவ முறையில் மேற்கொள்ள இலங்கைக்கு போயிருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் இன்னைக்கு இரவு 7 மணி அளவில் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. பவதாரணியோட இழப்பு ஒட்டுமொத்த திரையுலக பிரபலங்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. நிறைய பேர் அவங்களோட இரங்கலை சோசியல் மீடியா மூலமாக தெரிவிச்சிட்டு வர்றாங்க.